மரணத்துக்கு முன்னே சரி செய்யலாம் என்பதை இந்த பாசுரம் இலகுவாக சொல்கிறது. தாம்பத்தியத்திலே ஈடுபடக்கூடிய பெண்களை மார்கழி மாதம் 8ஆம் நாள் எழுமின் கணவனோடு நல்ல உறவும் நெல் வாழ்க்கையும் அமையும் என்பது ஒரு பொருள். பிரிந்த கணவன் மனைவியர் சேருவர் என்பது மறுபொருள். ஆக ஆண்டாளும் ஆனந்தனும் யாரை எழுப்புகிறார்கள்? பெண் குலத்திலே இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்து எழுப்புவதாக பொருள். எழுந்திருக்க வேண்டிய விஷயத்தை உங்கள் கையிலே ஒப்படைத்து விட்டார். 9வது பாசனத்தின் உங்கள் தலைவிதிப்படி நடக்கட்டும். அதாவது 9வது பாசுரம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. இதுதான் முதல் வரியனை அம்பாள் தொகுத்திருக்கின்றாள். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. தூமணி ரத்தினம் என்பது பொருள். ரத்தினம் என்பதன் பொருள் பிரகாசிக்கும் என்பது பொருள். 4 திசைகளிலும் பிரகாசிக்கும் என்பது பொருள். 4 திசைகளும் பிரகாசிக்கும் என்பது முழு பொருள் அல்ல. 8 திசைகளிலும் பிரகாசிக்கும் என்பது பொருள். அதற்கு தூமணி. தூமணி என்பதன் பொருள் ரத்தினத்தை மட்டுமே குறிக்கும். அதிலும் பரிசுத்தமான ரத்தினத்தை குறிக்கும். தூமணி மாடத்து மாளிகையில் கோபியர்கள் வசித்த இடம் மாளிகை அல்லவே. குடில்கள் நிறைந்த இடம், மாட்டுத்தொழு வனம் நிறைந்த இடம், மாடுகள் கட்டுண்டிருக்கும் இடம், சாணம் நிறைந்த இடம், கோமியங்கள் பூமியில் ஊறிய இடம், இந்த இடத்தினை ஆண்டாள் சித்தரிக்கும் கால் மாடத்து. மாளிகையில் என்பது பொருள். மாடத்து மாளிகை என்பது பொருள். எண் திசையிலும் ரத்தன ஒளி வீசக்கூடிய தூமணி என்பதன் பொருள் மாளிகையில் மட்டும்தான் இவ்வளவு பிரகாசம் இருக்கும். மாடத்து என்பது மாளிகையில், மாடத்து என்பது தெரு வாயப்படிக்கு வலதும் இடதும் மாட விளக்குகள் ஏற்ற 2 அறைகள் இருக்கும். அதற்கு கூட மாளிகை என்று பெயர். அங்கே
விளக்கினை ஏற்றி வைக்க நான்கும் எண் திசையும் பிரகாசிக்காது. ஆனால் தூமணி என்று ஒரு விஷயத்தை மாலையாக சாத்திருக்கிறாள் ஆண்டாள். தூமணி மாடத்து மாளிகையில் அவர்கள் ஏற்றக்கூடிய தீபமானது நவரத்தினத்தை விட பரிசுத்தமான தீபம். அத்தீபத்திலே மன்னன் கண்ணன் பாசுரத்துப்படி ரங்கன் ஜோதியாக எழுந்திருக்கிறான் என்பது தூமணி மாடத்து சுற்றும் அந்த குடிலில் தீபத்தில் இறைவன் ஜோதி ரூபமாக எழுந்துவிடப் பண்ணும் கால் ஸ்ரீ வைகுந்தம் ஆகிறது. வைகுந்தம் என்பது வைகுந்த மாளிகை என்பது பொருள். வைகுந்தம் என்பது ஸ்ரீ அரங்கனை எழுந்தருளப் பண்ணுவது என்பது பொருள். அரங்கனே அந்த ஜோதியில் பிரவேசிப்பதால் எண் திசையிலும் ஒளி வீசும் என்பது பொருள். தூமணி மாடத்து சுற்றும் 4 திசை 4 பக்கங்கள் ஆக எண். விளக்கு எரிய தீபங்கள் ஜுவாலிக்க அற்புதமான ஆணழகன் அரங்கன் தீப ஒளியிலே ஆண்டாள் மற்றும் கோபியரின் அழகை கண்டு தானும் பெண்ணாக மாறி நவரத்னத்தை போல் ஜொலித்து ஜுல்லத்துர்க்கையாக அந்த தீபங்களில் சுடர்விட்டு பிரகாசிக்கின்றான். விளக்கெரியே இதுதான் அந்த தீபங்களின் ஜுவாலையின் அழகு. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரியே தூபம் கமழ தூபம் தூபம் என்பது மட்டி சாம்பிராணி போன்ற பொருளால் வரும் புகை. சந்தனம் தோய்த்தெடுத்த ஊதுவத்தி ஏற்றிய பின் வரும் புகை, அல்லது சந்தன கட்டையை எரியூட்டும் பின் வரும் புகை. தூபம் சந்தன கட்டையிலிருந்து வந்ததா, சாம்பிராணியிலிருந்து வந்ததா, ஊதுவத்தி புகையிலிருந்து வந்ததா என்பது இங்கே பொருள் அல்ல. அந்த விளக்கில் எரிபவன் பெண்பாலில் வர்ணம் தாங்கி வனதுர்கை, சூல்யதுர்கை, ஜகவதி துர்கை, சாந்தி துர்கை, சபரி துர்கை 5 துர்கைகளின் ஆதாரத்தை ஒன்று சேர்த்து ஜொல்லத் துர்கையாக மாறி பெண்வேடமிட்டு
பெண்களோடு சேர்ந்து ஜொல்லத்துர்கியாக இங்கே அந்த தீப ஒளியில் இறைவன் பிரகாசிக்கின்றான். ஆகியனால் தூபம் கமழ. அடுத்து பாருங்கள், துயிலணை மேல் பெருமாளே ஐந்து துர்க்கையின் சக்திகளை தாங்கி அந்த வீட்டிலே எரியும், அதாவது மாளிகையில் ஏற்றி வைக்கப்பட்ட தீபங்களில் பெண் வேடமிட்டு ஜுவலிக்கின்றான். அப்படி இருக்கக்கூடிய மாளிகை என்பது இறைவன் எங்கு குடிகொண்டானோ குடிதாக இருப்பினும் மாளிகைதான். துயிலணை மேல் அங்கு இருக்கக்கூடிய படுக்கை மேல், எங்கிருக்கக்கூடிய படுக்கை மேல் வைகுந்த சயனத்தின் படுக்கையே கோபியரிடத்திற்கு வருவதாக பொருள். கண்ணன் படுத்துறங்கும் பஞ்சனை ஸ்ரீ அரங்கநாதன் பலகாலமாக துஞ்சும் பஞ்சனை அது எங்கே இருக்கிறது? துயிலணை மேல் கோபியர் வாசம் பண்ணும் குடில்கள் மாளிகையாக மாறி அதன் மேல் பெண்கள் உறங்குவதாக கண் வளரும். கண்ணுறங்க, கண் வளரும், கண்ணுறங்க, கண் வளரும். பிரித்து பாருங்கள். தூங்குவதாக பொருளாகாது. கோபியர்கள் தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். தூக்கம் இருப்பதாகவும் பொருள் படுகிறது. மேற்படி காலை இறைவனை தொழ வேண்டும் என்றும் நினைவிருக்கிறது. அந்த நினைவால் கண்கள் மூடாது திறந்த நிலையில் உறங்குவதற்கு கண் வளரும். தாலாட்டு. கோபியர்கள் தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். தூக்கம் இருப்பதாகவும் பொருள் படுகிறது. மேற்படி காலை இறைவனை தொழ வேண்டும் என்றும் நினைவிருக்கிறது. அந்த நினைவால் கண்கள் மூடாது திறந்த நிலையில் உறங்குவதற்கு கண் வளரும். தாலாட்டு பாட்டு. கண்ணடராய் தாய் பாடும்போது தன் குழந்தைக்கு கண் வளராய் என்று பாடுவதுண்டு. மாமன் மகளே, மாமன் மகளே உறவை சேர்க்கிறான். ஆண்டாள் கை தேர்ந்த காதல் வலை வீசுபவள் என்று தெரிகிறது. மாமன் மகளே மணிக்கதவும் தாழ்த்தரவாய். மாமன் மகளே, மாமன் என்பது இங்கே ஒரு ஆணை குறிக்கும். அந்த ஆண் இந்த பெண்ணுக்கு உறவாகிறது.
என்ன உறவு? அம்மான் உறவு. ஒரு பெண் தூங்குகின்ற மற்றொரு பெண்ணை பார்த்து தூங்கும் பெண்ணை உறவோடு இணைத்து மாமன் மகளே என்று அழைப்பதாக பொருள். உள் அர்த்த புஷ்டியை பாருங்கள். இறைவனே வில்லிபுத்தூரானை இங்கே நுழைப்பதாக பாடிவிட்டாள். மாமன் மகளே, வில்லிபுத்தூரான் மகளே. திருமணம் முடித்தால் பெண்ணின் தந்தை மாமன் ஆவான். மடையனாக இருந்தாலும் மாமன் ஆவான். பெண்ணொன்று பெற்றுவிட்டால் மடையன்தானே. கோபியர்கள் தூங்குவதாகும் மற்றொரு பெண் உறவு சொல்லி தூங்குகின்ற பெண்ணை எழுப்புவதாகும் மாமன் மகளே. கண் இமை கொட்டாது தூங்குவதாகவும் பொருளாகிறது. ஒரு பெண் மற்றொரு பெண்ணை எழுப்புவதாக பொருளாகிறது. மீண்டும் வில்லிபுத்தூரார் மகளை கண்ணன் எழுப்புவதாக பொருளாகிறது. சரி, வில்லிபுத்தூராரோ அல்லவோ, ஆண்டாளை கண்ணன் மணம் முடிக்கும் போது பெற்றெடுத்த தந்தையோ கண்டெடுத்த தந்தையோ வளர்ப்பு தந்தையோ மாமனாகின்றான். ஆண்டாள் தன்னையும் பரத்தோடு சேர்த்துக் கொள்கிறாள். ஆழ்வானையும் பரத்தோடு சேர்க்கிறாள். மற்றும் கோபியர்களையும் பரத்தோடு சேர்க்கிறாள். பரமன் மணிக்கதவம் அந்த மாளிகைக்கு ஒரு கதவு இருப்பதாகவும் முதலில் ஆரம்பிக்கும் போது தூமணி இங்கு மணிக்கதவும் தூ என்ற ஓர் எழுத்தை எடுத்துவிட்டாள். கதவுகளை ரத்தனமயமாக ஒப்பிடுகிறார். இந்த மணி என்ன பொருள்? வாயுக்குள் இருக்கும் பல் என்பது பொருள். கண்கள் அகல விரித்து இமையாது விழித்த கோலத்தில் தூங்குபவளை எழுப்பியதாகவும், கண் விழித்திருந்ததனால் தூங்கவில்லை என்றும், அப்படி தூங்காதவள் வாய் திறந்து பேசவில்லை என்பதும் பொருளாகிறது. மணி என்பது ரத்தனமயமான பற்கள். உதடுதான் கதவம், மணிக்கதவம். ரத்தனமயமான பற்களை மறைத்துள்ள மேல் கீழ் உதடுகள் மணிக்கதவம். தாழ் திறவாய், மேல் உதடு கீழ் உதடுகளை பிரித்து வாயசைத்து பேச சொல்வதாக பொருள். எப்படி பேச முடியும்? அந்த தூமணியை மாடவனும் ரத்தனத்துக்குள்
ஜொல்லதுர்கையாக பிரகாசிப்பவன் யார்? யாரோடு பஞ்சனையில் தூங்குவதாக பொருளாகிறது? ஸ்ரீ வைகுந்தநாதனின் பஞ்சனையில் தூங்குவதாக பொருளாகிறது. அப்படி தூங்குபவள் தூங்குகிறாளா? கண் திறந்து தூங்குகிறாளா? மாமன் மகளே மணிக்கதவும் தாழ்த்திறவாள். மாமீர் மாமீர் ஆண்டாளுக்கு ஐதீகப்படி தாயில்லை. ஸ்ரீரங்கனுக்கு மாமியார் இல்லை. கண்டெடுத்த குழந்தைதானே, துளசியில் வந்ததானே. மாமீர் கோபியர்களில் வயது முதிர்ந்தவர்களை ஆண்டாள் மாமியாக பாவிக்கின்றாள். ஆண்டாள் பாவிக்கிறாளோ இல்லையோ, கண்ணன் கல்வன் ஆண்டாளுக்கு உறவினர்களை மாமீர் என்று அழைக்கிறான். அந்த வாசகத்தை ஆண்டாளே புகுத்து விட்டாள். நான் கண்டெடுத்த பிள்ளையாய் இருப்பினும் கோபியர் அனைவரும் திருமணமான கோபியர்கள் எனக்கு மாமீர். அவர்கள் இல்லத்தரசர்கள் மாமன். இதற்கு முன்வரையில் மாமன் மகளே. மாமீர் அவளை எழுப்பீரோ? எழுப்பக்கூடாதா? உன் மகள்தான். உன் மகள்தான். மாமாவின் மகள். திருட்டுத்தனம் இங்கே வெளிப்பட்டுவிட்டது. நேராக ஆண்டாளை தன்னை தான் குறித்துக் கொள்வதாக பொருள் வருகிறது. காரணம் என்ன? முன்னாள் இரவு கிருஷ்ணனின் பேச்சு. முன்னாள் இரவு கிருஷ்ணனின் பேச்சு. வந்த கிருஷ்ணன் கோபியர்கள் குடிசைகளை அப்புறப்படுத்தி விட்டான். ஓரிரவிலே மணி மாளிகையானது. அந்த மாளிகைக்குள்ளே ரத்தனங்களால் இறைவன் ஜொலித்தான். அன்றிரவே 9வது நாள் பாசுரத்தின் இரவு ஆண்டாள் வாசம் செய்த ஸ்தலம் ஸ்ரீ வைகுந்தமானது. எதுபோல் ஆனது? 1000 கால் மண்டபம், இடையில் இருக்கக்கூடிய ரத்தன தீபத்தில் உள்ள ஒளி போன்று மாளிகையானது. அங்கே துயிலும் பெண்கள் 7 பேரோ
கண்கள் திறந்துதான் இருந்தது. அவளை உன் பெண்ணை எழுப்பீரோ? எழுப்பக்கூடாதா? ஆண்டாள் மற்றவர்களை எழுப்புவதாகும், ஆண்டாளை பரமன் எழுப்புவதாகும். ஒரு வகை மறைபொருளாக பக்தியை ஆண்டாளை சொல்லியிருக்கிறாள். உன் மகள்தான், உன்னுடைய பெண்தான். ஊமையோ? இரவு பேசினதெல்லாம் ஹரிநாமம். இடமே தூமணி மாளிகையானது. பஞ்சனை வந்தது. ஹரிநாமத்தின் கவசத்தினால் கண்கள் மூடிக்கூட தூங்க முடியவில்லை. கண் விழித்தது போல் இருந்தும் தூங்குவது போல் தெரிகின்றது. பேச முடியாத அளவுக்கு மணிரத்தனமான பற்கள், கீழ் உதடு மேல் உதடு, கதவு இரண்டும் ஒட்டிக்கொண்டது தாழ்பாள். இவ்வளவு சுகத்திலே பேச முடியுமா? முடியாது. அதுதான் ஊமையோ அன்றி செவிடோ? முன்னாள் பேசினது ஹரிநாமம். 9வது நாள் விடியற்காலை மற்றதுகள் காதிற்கு கேட்குமோ? கேட்காதல்லவோ? ஆகையினால் 8வது நாள் எழுந்து நோன்பு நோற்ற பெண்கள், 8வது நாள் எழுந்து நோன்பு நோற்ற பெண்கள், 8வது நாள் எழுந்து நோன்பு நோற்ற பெண்கள் ஒன்பதாவது நாள் ஹரிநாம சங்கீர்த்தத்தினால் ஊமை போல் பேச வராது இருந்தனர். விடுத்திருந்த கண்கள் மானின் கண்கள் போல் அழகாக இருந்தது. எம்பெருமானே அசந்து விட்டான். புரண்டு தூங்குவது போல் தெரிந்தது. முன்னாள் ஹரிநாம சங்கீர்த்தத்தினால் உதடுகளை பிரித்து பேச இயலாமைக்கு ஊமையோ? ஹரிநாம நோன்பின் காரணத்தினால் 9வது நாள் மற்றவை கேட்க இயலவில்லை. மற்றவை என்பது அன்றி, அல்லது, செவிடோ காதில்லாதவளே. அனந்தலோ? இங்கே அனந்தல் என்பது சோம்பலுள்ள. ஹரிநாமத்தினால், அந்த தத்துவ விசாரத்தினால் பெண்கள் பஞ்சனையில் இருந்து எழுந்திராத வண்ணம் புரண்டு கால் சதங்கைகள் கேட்க, கழுத்து மாலை லட்சுமியோடு சப்தமிட, இந்த நாமத்தை விட்டெழுந்து
எழுந்திராத வண்ணம் கோபியர்கள் இருந்தார்கள். அதனால் என்னவோ அனந்தலோ அனந்தலோ என்பது இறைவனை நாமத்தை விட்டு வெளிவருமின் உலக வாழ்க்கையிலே சோம்பல் வரும் என்பது பொருள். இதை கண்ணனே ரசித்துவிட்டான். ஆண்டாளின் முதுகை ரசித்தான், பெண் குட்டத்தை ரசித்தான், அடிப்பாதத்தை ரசித்தான். புரளும்போது கண்கள் திறந்திருந்தது, மான்தான் தூங்குகின்றதோ என்று ஆண்டாள் அற்புதமாக வர்ணிக்கிறாள். ஹரிநாமத்தினால் ஜீவம் உள்ளுரைந்தால், பரமனிடத்தில் ஜீவம் உள்ளுரைந்தால் சோம்பலாகாது. ஏமப் பெருந்துயில் முன்னாள் ஹரிநாமத்தின் தத்துவப்படி கண்கள் மானை போல் இருந்தும் திறந்திருந்தும் எழுந்திராதபடி ஏம பெருந்துயில் பெரிய உறக்கம் கொள்வது போல் இங்கே உறங்கவில்லை. ஹரிநாம சங்கீர்த்தனம் முன்னிரவு பேசினதால் மறுநாள் 9வது நாளன்று உறக்கம் வரவில்லை. அந்த உறக்கம் வராததனால் ஆண்டாள் ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, மந்திர தத்திரங்களால் தூங்குகிறாள் என்பது மேற்படி பொருள். இங்கே அதுவல்ல பொருள். சரீரத்தினுள் இதயம், இதயத்துக்குள் எவ்வாசனை ஆசையும் இல்லை. எப்படி வரும் ஆசை? இறைவனை அந்த குடிலை மாளிகையாக்கி மணிமாடத்துக்குள் ஜொல்லதுர்கியாக ஜொலிக்கும் போது மந்திரம் வேலை செய்யுமோ, இதயத்துக்குள்ளே ஹரி என்ற மந்திரம்தான் இருந்தது. அவன்தான் ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாயவன். அந்த மந்திரக்காரன் மாயவன், அளவில்லாத அழகியனை உடையவன். உலகப்பற்றில்லாதவர்கள் இதயத்திலே வசிப்பவன். யாரோடு? பக்தனின் இதயத்தில். அவன் இயற்கையில் யார்? மாதவன். ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாயவன் மாதவன். ஆண்டாள் உரைக்கிறாள், என் கணவன்தான் இந்த ஸ்ரீரங்கன், என் கணவன்தான் முன்பு கிருஷ்ணன், இப்பொழுது மாதவனாக வந்திருக்கிறான். நான் அவனிடத்திலே வாசம் செய்யும் போது லட்சுமி தேவியாக இருந்தேன். இந்த லட்சுமி தேவியின் கணவன்தான், இந்த பர்த்தாதான் அந்த மாதவன் என்பதை இந்த பாசுரத்திலே சொல்கின்றான். அவன்தான் மாயவன், மாதன், வைகுந்தன். ஸ்ரீ வைகுண்டதாசி, இறைவனின் பக்திதனை தாசிக்கின்றவன். வைகுண்டதாசி, வைகுந்தன். என்றென்று
என்றென்று என்று இம்மாதிரியான நாமும் பலவும் என்றென்று இம்மாதிரியாக நேற்று முன்தினம் என்பது பொருள். நேற்று நோன்பு நூற்றவர்கள் அரி என்று சொல்லிவிட்டார்கள். அந்த அரிதான் இந்த வைகுந்தம். அந்த வைகுந்தம் தான் இந்த கண்ணன். இந்த கண்ணன் தான் எனக்கு சொந்தமான மாதவன். நான் லட்சுமியாக இருந்தபோது என் பர்த்தாவாக இருந்தவன். என்றென்று இம்மாதிரியாக என்று இம்மாதிரியாக சொன்னோம் என்பது பொருள். நேற்றிரவு ஹரிஸ்மரணையில் ஈடுபட்டார்கள். நேற்றிரவு கோபியர்கள் ஹரி ஸ்மரணையில் ஈடுபட்டார்கள். எட்டாம் நாள் விரதமிருந்த கோபியர்கள் தூங்கினவர்களை இதிலே சேர்க்கப்படாது. எல்லா நாமங்களை நாமும் பலவும் நவின்றேலோர் அம்பாவாய் சொன்னோம். எம்பாவாய் பெண்கள் நாங்கள் சொன்னோம். இந்த பாசுரத்தின்படி கிரகத்தில், கிரகம் என்பது வீடு, மாதவனோடு லட்சுமி எழுந்தருள்வாள். மாதவனோடு லட்சுமி எழுந்தருள்வாள் என்பது பொருள். அந்த விடம் குடிலாக இருப்பினும் அரண்மனை போல் கட்டிடமாக மாறும். உறவுக்காக மனமேங்கி மனம் முடிக்க எண்ணும் உறவுகள் சேர்ந்து வந்து திருமணம் நடக்கும். அக்னிஜுவாலையான லக்ஷ்மி இங்கே தங்குவாள். வறுமை கழண்டு போகும். வறுமை கழண்டு போகும் என்பது நெல் தொழில் அமைந்து வறுமை நீங்கி வளம் வரும் என்பது பொருள். அது போகட்டும். அடிப்பாதம் முதல் சிரசு வரை அந்த ஜோதியால் இரத்த ஓட்டம் சீராகும் என்பது பொருள். மாதவன் உறையுமிடம் ஸ்ரீ வைகுந்தம்தான். உடலில் இருதயம், இருதய குறைகள் நோய்கள் தீரும். சிரசு கேன்சர், மூளை கேன்சர் வகையானாக்கள் ஒழியும். பெண்களுக்கு கர்ப்ப மார்பக புத்துநோய் விலகும். ஒரு திருமணமானது பின் திருமணமான பெண்ணின் தாய்க்கு மேற்கூறிய வியாதிகள் வரலாம். ஆணின் மாமாவுக்கு மாமன் நோயும் தீரும். நன்மைதானே? திருமணம் நடக்கும் முன் பிரிந்த உறவுகள் சேரும். திருமணம் நடப்பது வைகுந்தத்தில் நடப்பது போல் இருக்கும்.
திருமணம் தடைப்பட்டு நாள் கடந்து வரும் பெண்களுக்கு நெல் கணவன் அமைவான். மாமி மாமாக்களும் நெல் உறவாக அமைவர். சொத்தும் உண்டு, வீடும் உண்டு. ஆணாக இருப்பின் நல்ல மாமனார் வருவார். அநேக மாமனார்கள் வில்லங்கம்தான். இதுகள் அல்லாது வாழ்க்கை அமையும். பெண்ணான் உறவு பலப்படுத்தப்படும். பிறக்கும் பிள்ளைகள் கூட மாதவனின் பெயர் சொல்லும். அனைத்தும் சிறப்பாக நடக்கும். நாமம் பலவும் நவின்றேலோர் அன்பாகும்.